ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் கிரெடிட் கார்டு வந்து அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் லீக் கிரெடிட் கார்ட்ஸ்னு சொல்லி இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 499 ரூபா வந்து ஜாயினிங் ஃபீஸும் ஆனுவல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர்னால டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, அதாவது ஜாயினிங் ஃபீஸும் ஃப்ரீ, ஸோ ஆனுவல் ஃபீஸும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறப்ப அந்த ஒரு விளம்பரம் வந்துச்சு. ஸோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நான் ஃபர்தராக வந்து ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டேஸ்லேயே வந்து ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஸோ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டாங்க. ஸோ ஒன்லி ஃபோன் கம்யூனிகேஷன் மட்டும்தான். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 டேஸில் வந்து கார்டு அப்ரூவ்டுன்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்து ஒரு 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கார்டு வந்து என்னோடய வீட்டு அட்ரஸ்க்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோட்டாக் கார்டு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும் அட்ரஸ் இந்த கார்டு நம்பர்லாம் மாற்றிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், லீக் கோட்டாக் கிரெடிட் கார்ட்ஸ் என்ஜாய் அப் டு 8x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ங்கிறது இப்போ நம்ம 100 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 6000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 6000 வகுத்தல் 4 அடிச்சுன்னா தெரியும், 1500 ரூபா வந்து நீங்கள் வந்து ஏதாவது வவுச்சர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்பேக்காக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து என்னோடய கிரெடிட் கார்டு நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிஆர் நம்பர். இது வந்து இந்த கோட்டாக் மஹிந்திரா பேங்கில் கொடுப்பாங்க, அதாவது கஸ்டமர் ஐடி ஃபைல் மாதிரி. இது வந்து சிஆர்என் ஃபைல். கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 6 லட்சம் கொடுத்துருக்காங்க. கேஷ் லிமிட் நான் வந்து ஏடிஎம்மில் வந்து வித்ட்ராவல் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட்டப் யுவர் கார்டு இன் 2 ஸ்டெப்ஸ். ஸோ 2 விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண உடனே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எனக்கு கோட்டாக் மஹிந்திரா பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் அதுக்குள்ளே போய் நான் வந்து கார்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த கார்டை வந்து நீங்கள் 30 நாளுக்குள்ளே வந்து ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா இந்த கார்டு வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு வந்து மிஸ்டு கால் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கடைசியாக பண்ணுவோம். அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ வந்து அதே மாதிரி தான், அதாவது ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். அதே டயத்தில் நம்ம 1 இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெனிஃபிட் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் உள்ள கொடுத்துருக்காங்க. ஃபியூல் சர்சார்ஜ் நம்ம வந்து பெட்ரோல் டீசல் நம்ம வந்து பெட்ரோல் பல்கில் போடுறப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1% வந்து பார்த்தீங்கன்னா வேவர் ஆகும், அது இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செட்டில் யுவர் பில்ஸ் ஆன் டைம், இட் ஆல் கோஸ் யுவர் கிரெடிட். ஸோ கரெக்டான டயத்தில் வந்து உங்களுக்கு உண்டான பேமெண்ட் எல்லாமே கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அதே டயத்தில் வந்து நீங்கள் 2 கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 கார்டு லிமிட்டு ஒன்றா வந்து நாங்கள் மெர்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேயிங் யுவர் கிரெடிட் அண்ட் பில் ஈஸி. ஸோ நம்மளுக்கு உண்டான பணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெட் பேங்கிங் மூலிமா கட்டலாம், ஆட்டோ டெபிட் வைக்கலாம். ஸோ ஏடிஎம் இல்லை அப்படின்னா பிரான்ச்சில் போய் நம்ம வந்து ஏடிஎம் கார்டுக்கு உண்டான அதை கிரெடிட் கார்டுக்கு உண்டான பேமெண்ட் வந்து நம்ம கட்டிக்கலாம். ஸோ சேஃப் பேங்கிங் ஆல்வேஸ். ஸோ உங்களோட சிவியோ பின்னோ ஓடிபியோ யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டாக் ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணுறது, கஸ்டமர் கேரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கஸ்டமர் கேர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ். இந்த கார்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண, ஸோ நம்ம கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். இந்த நம்பருக்கு வந்து மிஸ்டு கால் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின் செட் பண்ணுறதா நம்ம உள்ளே போய் நம்ம செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்க்யூ வி அக்னாலஜ்மெண்ட் யுவர் ரெக்வெஸ்ட் ஆக்டிவேட் ஆன் யுவர் கோட்டாக் கிரெடிட் கார்டு சொல்லி வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம பின் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கோட்டாக் அந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி இதில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அதே டயத்தில் இன்னொரு கிரெடிட் கார்டுமே நான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். இது வந்து என்னோடய கிரெடிட் கார்டு அர்பன் சொல்லி ஒரு கிரெடிட் கார்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீக் ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீக் ரூபே கிரெடிட் கார்டு.
ஸோ இதில் போய்ட்டு நான் வந்து என்னென்ன செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் பின் செட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு ஆப்ஷனில் போயிட்டு கார்டு ஓவர்வியூவில் போயிட்டு என்னோடய பின்னை உள்ளே கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த விஷயபிள் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம இந்த செட் பின் கொடுத்துட்டு நம்மளுக்கு உண்டான பின்னை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே டயத்தில் வந்து இந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் நம்ம எனபிள் பண்ணாலும் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனபிள் நம்ம கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுறோமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஆன்லைன் காமர்ஸ் வந்து நான் எனபிள் பண்ணிக்கிறேன். அதே டயத்தில் வந்து காண்டாக்ட் லெட்டர், ஸோ NFC இது வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணிக்கிறேன். ATM மெத்தடாலும் டிசபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கிரெடிட் கார்டை பற்றி நம்ம ஒரு அன்பாக்சிங் மட்டும்தான். வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் தெரியுங்க. தேங்க்யூ.